சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் மேனியாவின் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்கிங் லைஃப் வர்த் வைல் அப்படிங்கிற ஒரு போம். அண்ட் இந்த போம் எழுதினவங்க ஜார்ஜ் எலியட். ஸோ இட் இஸ் சச் அ வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு போம். ரொம்ப சின்ன போம், பட் இட் இஸ் ஆக்சுவலி வித் லாட் ஆஃப் மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி போம். ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ நம்ம லைஃப்பை வந்து எப்படி நம்ம வேர்த்தாக மாற்றிக்கலாம், ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கிற ஒரு போம். First line, every soul that touches yours, be it the slightest contact, get there from some good. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பீப்புள் மீட் பண்ணுவோம், ஓகே, we meet many souls. ஸோ அந்த ஒரு சோல் நம்மளை டச் பண்ணுறது, இட்ஸ் நாட் த லிட்ரல் டச், பட் தி கான்டாக்ட் வித் தி பீப்புள், ஓகே. அது மேபி லைக் ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும், இல்லாட்டி ஃப்ளாஷ் ஆஃப் அ மொமெண்ட் நம்ம பார்த்தவங்களா இருக்கலாம், இல்லை பழகினவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட we need to learn some good qualities அப்படின்னு சொல்கிறாங்க. get there from some good, ஓகே. நெக்ஸ்ட், some little grace, கொஞ்சம் grace, one kindly thought, one aspiration yet unfelt. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம இது வரைக்கும் வேறு யார்கிட்டையுமே நமக்கு கிடைக்காத ஒரு ஆஸ்பிரேஷன் அவங்கக்கிட்டேருந்து கிடச்சிருக்கும், ஓகே. ஸோ எப்போவுமே அவங்க கூட நம்ம கைண்டாக இருக்கணும், லிட்டில் கிரேஸோட we can actually அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லலை, we need to get from the souls that we meet அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், one bit of courage for the darkening sky. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு கரேஜ் கூட நமக்கு கிடைக்கும். லைக் நமக்கு டார்க்னிங் ஸ்கைன்னு சொல்லும்போது நெகட்டிவிட்டி, நமக்கு ப்ராப்ளம்ஸ்லேருந்து கூட அவங்கள நம்ம மீட் பண்ணுறனால we may get some courage. one gleam of faith to brave the thickening ills of life. ஒரு ஃபெய்த், ஓகே, ஒரு gleam of faith நமக்கு கிடைக்கும் எப்போனா, to brave the thickening ills of life. thickening ills of life in the sense misfortunes in life. one glimpse of bright skies to make this life worthwhile and heaven a surer heritage. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு one glimpse of bright skies. So when we meet with good souls in life, we get the happiness that is equal to the brightest skies. So that is all enough to make a life worthwhile and heaven a surer heritage. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம heaven அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல we can actually name it as, can you see this? yes. ஸோ கிரேஸ் அப்படின்னு சொல்லும்போது எலிகன்ஸாக இருக்கும் நம்ம அவங்க கூட. ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அவங்கக்கிட்ட ஒரு ஹோப் கிடைக்கும். கரேஜ்னா bravery, we know it. ஸோ gleam அப்படி சொல்லும்போது to shine brightly, அது கூட we can get from the soul that we meet. நெக்ஸ்ட், glimpse அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன glance. worthwhileனா valuable, this. நெக்ஸ்ட், லாஸ்ட், heritage அப்படின்னு சொல்லும்போது inheritance, okay, inheritance. So we can make the life like a heaven of inheritance அப்படின்னு கூட சொல்லலாம். alright, so இந்த மாதிரியான good qualities we need to get there from some good அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. so we need to actually get some good thoughts, good opinion, good value from the people and souls that we meet in our life. so இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் இருக்கிற பீப்புளை we need to value them, okay, and not to neglect them. And when we treat our fellow being in a very good, like motivated way, in return we get good thoughts and good results, okay. நம்ம என்ன கொடுக்குறோமோ we'll receive it back. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், கரேஜ் லேர்ன் பண்ணிக்கலாம், ஃபெய்த் லேர்ன் பண்ணிக்கலாம், okay. they may all help us to face the problems and misfortunes in life, and we can make our life, நம்ம லைஃப் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹெவன் மாதிரி பியூட்டிஃபுல்லாக வர்த்தாக வேல்யூபிளாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், ஓகே. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், இந்த இடத்துல ஜார்ஜ் எலியட் பற்றின ஒரு சின்ன நோட். ஜார்ஜ் எலியட் இவங்களுடைய ஆக்சுவலி ரியல் நேம் என்னென்னா மேரி ஆன் இவன்ஸ். ஸோ 1819 1880 வரைக்கும் known by her pen name ஜார்ஜ் எலியட், ஓகே. இவங்களோட பென் நேம் தான் அந்த ஜார்ஜ் எலியட். இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்டாக இருந்திருக்காங்க, போயட், ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஒன் ஆஃப் த லீடிங் ரைட்டர்ஸ் ஆஃப் த விக்டோரியன் எரா. எந்த ஏஜில்? விக்டோரியன் ஏஜில். ஷீ ரோட் 7 novels, total 7 novels she has written, okay. Now coming back to the questions, what should we learn
Okay, I just forgot to tell you the figures of speech and all, sorry. So let's see. Every soul that touches yours, இந்த இடத்துல O and O, it is actually repeating near the neighboring words. Touches or yours or neighboring words, அதில் இந்த vowel sound தாகிய O வந்து repeat ஆகுது. அப்போ நம்ம பார்த்துருந்தோம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் assonance. இப்போ இது ரெண்டுமே neighboring words தான். இந்த இடத்துல T and T வந்து repeat ஆகுது. ஸோ இது வந்து consonant sounds இருக்கு, ரைட்? அதனால இது வந்து consonants. Next, some little grace, some அப்படிங்கிற அந்த ஒரு word, okay? So இது வந்து பார்த்தீங்கன்னா repeat ஆகுது. You can see the word some here as well. So it is actually a repetition. And obviously one aspiration, one bit இதுங்கிறது வந்து anaphora. And also இந்த one and இந்த one வந்து நமக்கு anaphora வந்துடும். Okay, one அப்படிங்கிற word வந்து நிறைய டைமில் beginning of the sentenceல வருது. Please make note of it. And also இந்த இடத்துல K, இங்கேயும் K repeat ஆகுதுன்னா consonant sounds. Therefore it is consonants. Alright. And one important thing is that இந்த poemல நமக்கு rhyming scheme இல்லை. Okay, there is no rhyming scheme. அதனால we can also simply say, call it as a poem without rhyming words அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். Rhyme scheme உள்ள rhyming wordsம் இல்லை. Alright, fine. Next, exercise questions. What should we learn from each soul, every soul? நம்ம வந்து ஒவ்வொரு சோல் கிட்ட நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா some good thing. What qualities will help us to brave the thickening hills of life? என்ன குவாலிட்டிஸ் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் கிரேஸ் இருக்கணும், கைண்ட் தாட் இருக்கணும், அன்ஃபெல்ட் ஆஸ்பிரேஷன், பிட் ஆஃப் கரேஜ், அப்புறம் க்ளீம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இட்ஸ் ஆல் நீடட். நெக்ஸ்ட், why should we make this life worthwhile? ஏன் வந்து இதை வந்து worthwhile ஆக்கணும்? People who live a purposeful life in this world will inherit heaven after their death. ஸோ அதான் வந்து லாஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க, நம்ம லைஃப்பை வந்து ஹெவனாக மாற்றணும், லைக் அந்த மாதிரி ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஹெவனில் இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் we have to attribute to the current life that we live on the earth. So what we do is what we receive அந்த சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா நம்ம மற்றவங்ககிட்ட இது எப்படி இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பலன் தான் நம்ம when we reach heaven நமக்கு அங்கே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், what does the poet assure if we make our life worthwhile? என்ன அஷ்யூர் பண்ணுறாங்க? ஹெவன் வந்து ஷியராக இருக்குது. ஓகே, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன மீனிங் பார்த்தோன்னா நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம், நமக்கே நம்மளாம் வந்து மாற்றிக்கலாம். ஆல்ரைட், ஸோ இந்த ஹெவன் வந்து என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து இந்த மாதிரியான குவாலிட்டிஸை வச்சு நம்ம வந்து பியூட்டிஃபுல் ஆக்கும்போது God will see what we do on this earth and he will reward us the heaven. அது வந்து அந்த ஹெவன் எப்படி இருக்குமாமா, நம்மளை இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி இருக்குமா. தட் வில் பி அ ஹாப்பி ஹெவன், தட் இஸ் ஃபார் ஷியூர் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், ஃபைன். நெக்ஸ்ட், pick out any two lines of repetition from the poem. So இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த one bit of courageability, one is actually repeated. Next, we should have a dash in life. Aspiration கண்டிப்பாக வேணும். A dash is need for the darkening sky, a bit of courage. One must have a dash of bright skies to make the life worthwhile. So glimpse. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல எதுலலாம் கிளிம்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளீம் எங்கே கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. க்ளீம் அப்படின்னு சொல்லும்போது ஃபெய்த்துக்கும், கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரைட்டஸ்ட் ஸ்கைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. வேர்ட் வந்து பிளாங்க்கில் கொடுத்துட்டு ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், repetition. Repetition is a literary device that repeats the same words or phrases a few times to make an idea clearer and more memorable. It is used to emphasize a feeling or idea or create rhythm and bring attention to an idea. So இது என்ன அப்படின்னா repeats the same words of the phrase a number of times, okay, to make the idea clearer and more memorable. So repetition na இதுதான். And Robert Frost உடைய in the last 4 lines of the poem வந்து நமக்கு ரெப்படிஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜஸ்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு போம் ஜஸ்ட் ரீடிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கூட ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கூட பார்த்துக்கலாம். ஆல்ரைட், ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் த போம் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி சச் அ பியூட்டிஃபுல்லான ஒரு போம். ஸோ ஹெவன் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த போம் மூலமாக நமக்கு வந்து ஈஸியாக தெரியுது. என்னென்னா when we actually value the people we meet in life, when we actually value the people that God has given in our life, heaven is sure for us. Okay, so with this note I end this video. Hope you all understood. So with next video la idhe mari innoru poem la paakalam. So thank you.